நீங்க அனுமதி மறுக்கிறதுக்கான தார்மீகம் என்ன இருக்கு? என்ன அடிப்படையில மறுக்கிறீங்க? திடலில் இத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டதே கிடையாது. நீங்க 100 போலீஸை வந்து குவிக்கிறதுக்கு அங்கே RSS சாகா பயிற்சியா நடக்குது? அங்கே கலவரம் பண்றவங்களா? தந்தை பெரியார் கொள்கை தலைவர் பெரியார் திடலில் வந்து சந்திப்பது, நீட்டை நாங்களும் எதிர்ப்பது எங்கள் கொள்கை முடிவு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு ஆட்சிக்கு ஜந்தர் மந்தரை போல தமிழ்நாட்டிலும் அமைதி வழியில் ஒரு அறப்போராட்டம் நடந்தால் என்ன சிக்கல்? எங்களுடைய கருத்தில் மாற்று கருத்து இருந்தா தாவேக்கா அதே இடத்துல கண்டன கூட்டம் போடுங்க. எப்படி இங்க பிஜேபி பத்தி நீங்க பேசலாம்னு அந்த இடத்துல கூட்டம் போட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு கருத்தே சொல்லக்கூடாதுன்னு தடை விதித்து விட்டு எதற்கத்தாலும் வந்து நீங்க விஜய் அவர்களையோ இல்ல தாவேக்கா அரசையோ குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க வந்து எங்க அண்ணனை மட்டும் சொல்றீங்க. ஏங்க கேட்க கூடாது? கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்டவரா? அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நீட் மட்டும்தான் படிக்கணுமா? இது பிஜேபியின் குரல், பார்ப்பனியத்தின் குரல், ஆரியத்தின் குரல். அப்பட்டமாக CTR நிர்மல்குமார் நீ பிளம்பர் ஆகு, கார்பெண்டர் ஆகுது, அதுக்கு தான் இன்னைக்கு மவுஸ் இருக்குன்னு சொன்னா உங்க வீட்டு பிள்ளைங்களா ஆக்கு. இந்த நிமிஷம் வரை ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வாய் திறந்திருக்கிறாரா? உங்கள் பின்னணியில் யாருன்றது பேசினா தெரிஞ்சிருமா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன். நேற்றைக்கு பெரியார் திடல் வளாகத்துல ஒரு வாகன பேரணி போறதா அறிவிச்சிருந்தீங்க இந்த நீட் விவகாரம் தொடர்பாக. அதற்கு இந்த அரசு வந்து எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர்லாம் போட்டு பேரிகேட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அது மிகப்பெரிய அளவில் இஷ்யூ ஆச்சு. இதற்கு முன்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியும், திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், யாருமே தீகாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ இல்லை போராட்டத்துக்கோ இல்லை பேரணிக்கோ எதிர்ப்பு தெரிவித்ததோ இல்லை பேரிகேட் போட்டு இப்படி மூடினதோ கிடையாது. இந்த அரசாங்கம் தான் இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடந்துச்சு நேற்று? முதல்ல நேற்று வந்து திடல்ல மட்டும் இல்லை, 6 குழுக்களாக நீட் எதிர்ப்பு, EWS எதிர்ப்பு, இருசக்கர வாகன பரப்புரை பேரணி. இது வந்து மே 4க்கு பிறகு தாவேக்கா ஆட்சி அமைத்த பிறகு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய பிரச்சார பயணம் கிடையாது. 2010 இருந்து திராவிடர் கழகம் நீட் அப்படின்ற சொல் அறிமுகமான நாளிலிருந்து எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கம். 2017 முதல் முறையாக இருசக்கர வாகன பரப்புரை பயணம் போனோம். எங்களை போன்ற இளைஞர்கள், மாணவர்கள், மகளிர் தோழர்கள் எல்லாருமே அப்போ போனோம். அப்போ அதிமுக ஆட்சி. அதற்கு பிறகு 2024 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வாகன பரப்புரை பயணம் போனோம். இறுதியாக சேலத்தில் ஒட்டுமொத்தமாக பொதுக்கூட்டம், மாநாடு, நிறைவிழா நிகழ்ச்சி. இந்த முறையும் 6 நாட்கள், அதாவது நேற்றைக்கு தொடங்கி ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 4 நாட்கள் தமிழ்நாடு தழுவிய அளவில் 6 குழுக்களாக பிரிந்து 6 குழுக்களுக்கும் ஒரு பேச்சாளர். அப்போ மன்னார்குடியிலேருந்து போன குழுவுக்கு நாங்கள் போயிருந்தோம். நேற்றைக்கு காலையில் நான் மன்னார்குடியில் தான் இருந்தோம். இங்கே தலைமை நிலையத்திலிருந்து சென்னை குழு வந்து கிளம்புனாங்க. சென்னை குழுவினுடைய சொற்பொழிவாளராக எங்களுடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாங்க. அப்போ நேற்றைக்கு காலையில் தொடங்க இருந்த ஒரு பரப்புரை பயணம். ஏன் திரும்ப திரும்ப பரப்புரை பயணம் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ கிடையாது. ஆர்ப்பாட்டத்துக்கும் போராட்டத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பிரச்சார பயணங்களில் பல வகைகள் இருக்கு. அதில் ஒரு வகை தான் இருசக்கர வாகன பேரணி. நாங்கள் இதை வந்து 2017 24 போனதற்கான நோக்கம் என்னன்னா, 2017 நம்முடைய தங்கை அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பாகவே நாங்கள் போனோம். காரணம், நீட் எவ்வளோ பெரிய பேராபத்து, சமூக நீதிக்கு எதிரானது, ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொலைக்கிறது, மருத்துவ கட்டமைப்புக்கு எதிரானது. தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம். இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இல்லையா? மக்கள் புரிஞ்சுக்கிட்டாதானே அடுத்து இந்த குரலுக்கு ஆதரவாக வருவாங்க. ஸோ அந்த அணி திரட்டக்கூடிய பணி தான் 2017. 2024 இவர்கள் சொல்லக்கூடிய நாங்கள் ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியின் போதும் போனப்போ ஒன்றிய அரசை எதிர்த்து, ஒன்றிய அரசை கண்டித்து, இத்தனை பிள்ளைங்க சாகுறாங்களே, உங்களுக்கு உழுக்கவே இல்லையா? தமிழ்நாட்டுக்கு நீட் வேண்டாம், இதை முன்னிறுத்தி போனோம். இப்போ வந்து நீட், EWS இரண்டையும் இணைத்து இரண்டையும் ஒழிக்கணுன்றதுக்காக பிரச்சார பெரும்பயணம் இது. இதில் ஒரு நாளைக்கு ஒரு சொற்பொழிவாளர் ஏறக்குறைய 9 இடங்கள் பேசுகிற மாதிரியும் 4 நாட்களில் குறைந்தது 35 40 கூட்டங்கள். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு இளைஞர்கள்னா எங்களை மாதிரி வயசில் இருக்கிறவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக எங்களுடைய உடல்நிலை, எங்களுடைய தனிப்பட்ட அலுவல் எல்லாத்தையும் விட்டுட்டு
கொளுத்துற வெயில்ல திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு, 4 நாள் பிரச்சாரம் போறோம். ஐடியில் வேலை பார்க்குறவங்க லீவ் போட்டுட்டு வராங்க, அலுவல் பார்க்குறவங்க லீவ் போட்டுட்டு வராங்க, கல்லூரி மாணவர்கள் வராங்க. இவங்க எல்லாரும் ஏதோ மாநில அரசுக்கு எதிரானவர்களா? மாநில அரசை வந்து அகற்றுவதற்காக வர கூட்டமா இது? இந்த கூட்டம் முழுக்க முழுக்க சமூக நீதிக்காக வரக்கூடிய கூட்டம். இதுல நேற்றைக்கு காலையில சென்னையில தொடங்குறதுக்கு முன்னாடி திடீர்னு நைட்டு 12 மணிக்கு, நேற்றைக்கு மன்னார்குடியில் காலையில் 6:30 மணிக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது எந்த காலத்திலும் நடந்ததல்ல. திமுக காலத்தில் நடந்ததல்ல, அதிமுக காலத்தில் நடந்ததல்ல. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் முதலமைச்சர்களை கணக்கு வைக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா, அதற்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ், நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின், இவர்கள் யாருடைய ஆட்சி காலத்திலும் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சாரங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தடையோ கட்டுப்பாடோ, திடலில் இத்தனை போலீஸ் குவிக்கப்பட்டதே கிடையாது. நீங்க 100 போலீஸை வந்து குவிக்கிறதுக்கு அங்கன்னா ஆர்எஸ்எஸ் சாகா பயிற்சியா நடக்குது? அங்கே கலவரம் பண்றவங்களா? அனுமதியை மீறி இதுவரை திராவிடர் கழகம் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரே ஒரு செயல், நீங்க 10-15 வேணாம், ஒரே ஒரு செயலை இந்த அரசு காரணம் காட்ட முடியுமா? நீங்க அனுமதி மறுக்கிறதுக்கான தார்மீகம் என்ன இருக்கு? என்ன அடிப்படையில மறுக்கிறீங்க? இப்ப வரைக்கும் கிளியரான ஒரு பதில் கிடையாது. பெரியார் திடல் அப்படின்றது ஏதோ திராவிடர் கழகத்துக்கு மட்டுமானதல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சமூக நீதியை நிர்ணயிக்கக்கூடிய இடம் அது. அந்த இடத்தில் நடைபெற்ற தந்தை பெரியார் காலத்தில், அன்னை மணியம்மையார் காலத்தில் ராவண லீலா கண்ட இடம் அது. அப்போ கூட எந்த அளவிற்கு இல்லாத ஒரு கட்டுப்பாட்டை, தாலி அகற்றும் போராட்டம், மாட்டிறைச்சி உண்ணக்கூடிய போராட்டம் நடக்குது, அங்கவே இவ்வளவு கட்டுப்பாடு இல்லைன்றப்ப பரப்புரை பயணத்திற்கு இவ்வளவு பெரிய தடையை விதிக்கக்கூடிய அளவிற்கு தாவேக அரசுக்கு அல்லது முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்ன நெருக்கடி? யார் பின்னணியில் இருக்காங்கன்ற கேள்வி வருமா வராதா? இல்ல, சமீபத்துல தான் ஜந்தர் மந்தர்ல அவ்வளவு பெரிய போராட்டம் மாணவர்களால முன்னெடுக்கப்பட்டுச்சு. இங்க சென்னையிலுமே அதனுடைய எதிரொலியை நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இதனுடைய தொடர்ச்சியா திரும்பவும் நீட் விலக்குக்கு எதிரான ஒரு பேரணி அப்படின்னும் போது அந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதாவது வந்துட போதோ, திகாவினர் மூலமா பிரச்சனை வரும்னு இல்லை, வெளியில இருந்து யாராவது ஏதாவது பிரச்சனையை கிளப்பிடுவாங்களோ அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அதை பார்க்க முடியாது. அப்படி நீங்க பார்க்கல? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தாவேக அரசினுடைய கொள்கை நிலைப்பாடு நீட் எதிர்ப்புன்னு நாங்க சொல்லல, அவங்க சொன்னாங்க. தாவேகாவினுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார்னு நாங்க சொல்லல, அவங்க சொன்னாங்க. வெற்றி பெற்ற பிறகு பெரியார் திடலுக்கு வாங்கன்னு நாங்க கூப்பிடல, அவங்களே வந்து பாக்குறாங்க. இது மூணையும் நீங்க இணைங்க. தந்தை பெரியார் கொள்கை தலைவர் பெரியார் திடலில் வந்து சந்திப்பது, நீட்டை நாங்களும் எதிர்ப்பது எங்கள் கொள்கை முடிவு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு அல்லது ஒரு ஆட்சிக்கு ஜந்தர் மந்தரை போல தமிழ்நாட்டிலும் அமைதி வழியில் ஒரு அறப்போராட்டம் நடந்தால் என்ன சிக்கல்? தாவேக அரசுக்கு இதுல என்னங்க சிக்கல்? கடந்த ஆட்சியில திமுக டிக்ளேர் பண்ணாங்க, எங்கள் கட்சியும் நீட்டை எதிர்க்கிறது, எங்கள் ஆட்சியும் நீட்டை எதிர்க்கிறது. தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரல் அது. அது திமுக, அதிமுக, திக, கம்யூனிஸ்ட் இந்த குரல் இல்ல, தமிழ்நாட்டின் ஒருமித்த குரல் அது. இந்த குரலோடு தானே தாவேக ஒன்றி போறேன்னு சொல்றீங்க. நாங்க சொல்லலைங்க, நீங்க தானே சொல்றீங்க. இப்ப சொல்லுகிற போது ஜந்தர் மந்தரை போல இங்கே ஒரு அறவழி போராட்டம் நடந்தால் தாவேக அரசுக்கு என்ன சிக்கல் வந்துட போகுது? 2வது, அப்படி நடந்துருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வரலாம், இல்ல போராட்டத்துக்கு வரலாம். அது தேவையற்ற பயம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி முன்னெச்சரிக்கைன்னா அதுக்கு வரலாம். பரப்புரை பயணத்துல உங்களுக்கு எதுக்கு அந்த பயம் வருது? சரி, இந்த பரப்புரை பயணத்தின் மூலமாக நீங்க தானே இங்க கேள்வி கேட்குறீங்க, 5 வருஷமா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு. அதை சொல்றோம். அந்த பேரணியில 5 வருஷம் என்ன பண்ணணும்னு சொல்ல போறோம், நீட்டை ஏன் எதிர்க்கிறோம்னு சொல்ல போறோம். இதை பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஓரணியில் நீட்டுக்கு எதிராக அணி திரண்டால் தாவேக என்ற கட்சிக்கும் தமிழ்நாடு அரசாக இருக்கக்கூடிய தாவேக அரசுக்கும் மாண்புமிகு ஜோசப் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? இடபிள்யூஎஸ் எதற்காக மக்கள் ஒன்றிணைந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், ஆரிய வகை ஏழைகளுக்கு கோவம் வந்துரும்னு உங்களுக்கு ஏன் பயம் வருது? பார்ப்பனர்களுக்கு கொடுக்கக்கூடிய சமூக அநீதியாக இருக்கக்கூடிய பொருளாதார அடிப்படையிலான ஒரு இடஒதுக்கீடு, இது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. அதை மீறி சட்டம் கொண்டு வருது பிஜேபி அரசு. அந்த 10% இடஒதுக்கீடுனால் இங்கு நடைபெறக்கூடிய ஆபத்து என்ன? இது தொடர்ந்தால் நம்முடைய சமூக நீதிக்கு ஆபத்து வரும், நாங்க பேச போறோம். இதனால் மக்கள் அணி திரண்டாலோ இல்ல ஒன்றிணைந்தாலோ நீட்டை எதிர்க்கிறோம்னு இரட்டை வேடம் போடக்கூடிய தாவேக அரசுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீட்டை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தடை விதிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல இடபிள்யூஎஸ்க்கும் சேர்த்து நீங்க அந்த பேரணி போக போறீங்க அப்படின்றதுக்காக தடை விதிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதை தெளிவுபடுத்த வேண்டியது தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களுடைய கடமை. உங்களுக்கு சந்தேகம் இருக்கு? எங்களுக்கு 2 சந்தேகம் இருக்கு, 3 சந்தேகம் இருக்கு. 1, நீட்டை எதிர்க்கிறோம்னு சொல்றீங்க, மாணவர்கள் போன வாரம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்ற ஆர்ப்பாட்டம் பண்றாங்க.
யாரோ பிஜேபி ஆட்சியில் நடக்கிற மாதிரி பிடிச்சு தரத்தரன்னு இழுத்துட்டு போறீங்க. கல்லூரி வளாகத்துக்குள் ப்ரிமைசஸ்குள்ள காவல்துறை அனுமதி கிடையாது. எந்த அனுபவத்தின் அடிப்படையில் சொல்றோம்னா, சென்னை சட்டக்கல்லூரியை மாற்றக்கூடாதுன்னு 16 நாள் உள்ளிருப்பு போராட்டம் பண்ண மாணவர்களோடு நாங்கள் உடன் இருந்தோம். நான் அந்த கல்லூரியில தான் முதல் ஆண்டு சேர்ந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் உள்ளிருப்பு போராட்டத்தில் உள்ள இருக்கோம். வெளியவே எஸ்பிளனேட் ஸ்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சென்னை சட்டக்கல்லூரி வெளியே எவ்வளோ 10 மீட்டர் இருக்குமா, 100 மீட்டர் இருக்குமா? அங்கிருந்து அங்க போலீஸ் உள்ள வர முடியலங்க. ப்ரிமைசஸ்குள்ள வரக்கூடாதுன்னு. இத்தனைக்கு அதிமுக ஆட்சி. இன்னைக்கு தாவேக ஆட்சியில் கல்லூரி வளாகத்துக்குள்ள போய் நீங்க மாணவர்களை கைது பண்றீங்க. இதுல எங்க ஜனநாயகம் இருக்கு? அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன சொன்னாங்க? இல்ல, பிரிவென்டிவ் டிடென்ஷன் அளவுக்கு மாணவர்கள் யாருங்க? மாணவர்களுக்கு என்ன நோக்கம் இருந்துற போது? ப்ரிமைசஸ்குள்ள போய் அப்ப மாணவர்களை கைது பண்ணுவதுன்றது என்ன ஒரு வழிமுறையில நீங்க அதை பண்றீங்க? அதுக்கு என்ன பேரு? அப்ப போராட்டமே பண்ணக்கூடாதா? யாரை எதிர்த்து போராட்டம்? அடுத்து வாங்க, உங்கள் கொள்கை எதிரி பிஜேபி எதிர்த்து தானே. உங்கள் கொள்கை எதிரி பிஜேபி எதிர்த்து தமிழ்நாட்டு மாணவர்கள் குரல் கூட எழுப்பக்கூடாதுன்னா நீங்கள் யார்? இந்த கேள்வி வருமா வராதா? இப்போ முதல்ல நீட் எதிர்ப்பு இரட்டை வேடம், ரெண்டாவது இடபிள்யூஎஸ் பற்றிய புரிதல் இருக்கக்கூடிய அரசாக இருந்திருந்தால் கடந்த திமுக ஆட்சி நாங்கள் இடபிள்யூஎஸ் எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. திராவிடர் கழகமும் அதன் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களும் இடபிள்யூஎஸ் அப்படின்ற சொல் வந்த நாள்ல இருந்து நாங்கள் எதிர்த்துட்டு இருக்கோம். இது எங்களுடைய முதல் பேரணி கிடையாது. அவர் 92 வயசுல 93 வயசுல தமிழ்நாடு முழுவதும் போய் இடபிள்யூஎஸ்ஐ கண்டித்து கூட்டம் நடத்தியிருக்கோம். எங்கள் தலைவர் போன எந்த இடத்துலையும் தடை விதிக்கல, காவல்துறை மறுப்பு சொல்லல. இன்னும் சொல்ல போனால் நீட்டையும் இடபிள்யூஎஸ்ஐ எதிர்த்து எங்கள் தலைவர் போன பரப்புரையில திமுகவோட சிட்டிங் மினிஸ்டர்ஸ், அன்றைக்கு இருந்த அமைச்சர்கள் பக்கத்துல உட்கார்ந்து கூட்டம் கவனிச்சாங்க. அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்துகிட்டாங்க. இதுதானே தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரல். அப்ப இந்த குரலிலிருந்து இடபிள்யூஎஸ்ஐயோ பார்ப்பனர்களையோ பாதுகாக்க தாவேக அரசு ஏன் இவ்வளவு முனைப்பா இருக்கு? தமிழ்நாட்டின் சமூக நீதிக்கு ஏன் எதிராக இருக்கீங்க? மூணாவது என்ன சந்தேகம்னு கேட்டீங்கன்னா, இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெரியார் திடல் மீதான அச்சம், பெரியார் திடலில் காவல்துறையை குவிக்கிறது, இந்த பார்வையெல்லாம் பிஜேபியினுடைய பார்வை, அப்பட்டமான ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வை. இப்ப இந்த நிலைப்பாட்டில் தாவேக அரசு இருக்கா இல்லையான்றதை தெளிவுபடுத்த வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு தானே, அவங்க கடமை தானே. இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க. நேத்துல இருந்து காலையில இருந்து கண்டிக்காத தலைவர்களே இல்லை. எல்லாரும் கண்டிக்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. பெரியார் அப்படின்ற ஒரு சொல், பெரியார் திடல்ன்ற ஒரு மையப்புள்ளி, திராவிடர் கழகம்ன்ற ஒரு அமைப்பு, அதுக்கு எதிராக நீ பண்றன்னா நாங்க அமைதியா இருக்க முடியாதுன்னு ஒருமித்த குரலாக உங்களோடு இன்றைக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்க கூட எதிர்க்கிறாங்க, கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரை ஒரு பொறுப்புள்ள ஒரு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவர்கள் வாய் திறந்திருக்கிறாரா? இல்ல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் யாராவது இந்த நோக்கம் தான் எங்களுக்குன்னு வாய் திறந்திருக்காங்களா? இந்த மௌனம் எவ்வளவு ஆபத்தானது. இது தமிழ்நாடு இல்லைங்க. இவ்வளோ சைலண்ட்ல எல்லாம் தமிழ்நாடு இருந்தது இல்லை. காமனான ஒரு பிரச்சனைக்கு தமிழ்நாடு இவ்வளவு சைலண்டா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா? இப்ப இந்த சைலன்ஸ் எதை குறிக்கிறது? உங்கள் பின்னணியில் யாருன்றது பேசினா தெரிஞ்சிருமா? நீங்க பேசவே வேணாம், நீங்க செய்யறதுலேயே தான் தெரியுதே. அதுக்கு தானே இவ்வளவு பெரிய எதிர்ப்பே. இல்ல, நீங்க சொன்ன மாதிரி கொள்கை தலைவரா பெரியாரை வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு பெரியார் மண் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பெரியாருக்கான ஒரு மிகப்பெரிய ரோல் இங்க தமிழ்நாட்டுல இன்றைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். வெதர் பெரியாரை பத்தி படிச்சிருந்தாலும் சரி, படிக்காதவங்களாம் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெரியார் பத்தின ஒரு ரோல், ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு. அப்ப அந்த ஒரு ஃபார்முலா நம்ம கொள்கை தலைவரா வச்சா அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக வெறும் பெயரளவுல மட்டும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாகவே இன்னைக்கு ஒரு படம் எடுத்தா கூட அது ஓடணும்னா ஐயா படத்தை பயன்படுத்தணுன்ற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. எல்லா இடத்திலும் தந்தை பெரியார் அப்படின்றது ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு பிராண்டாக, தமிழ்நாட்டினுடைய ஒரு முகம் தந்தை பெரியார். இப்ப இந்த முகத்தை விட்டுட்டதுனாலதான் பிஜேபினால கவுன்சிலர் சீட்டுக்கே இங்க வந்து தண்ணி குடிக்க வேண்டியதா இருக்கு. தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நீங்கள் ஐயாவை எதிர்க்கக்கூடிய, தந்தை பெரியாரை எதிர்க்கக்கூடியவங்க இன்னைக்கு இங்க தமிழ் மண்ணில் சீட்டு கூட வாங்க முடியாது. தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்திய பல கட்சிகள் இன்றைக்கு அடிச்ச அலையில காணாம போன வரலாறு இருக்கு. இப்ப அதை பார்க்கக்கூடிய ஒருத்தவங்க பிஜேபி, அவங்க கிட்ட படை இருக்கு, பணம் இருக்கு, பலம் இருக்கு, ஆளுங்கட்சியா 3வது முறை வந்திருக்காங்க. ஆனாலும் ஒன்றிய அரசே அவங்க கட்டுப்பாட்டுல இருந்தாலும் அவங்க நெருங்க முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதற்கான அத்தாரிட்டி தந்தை பெரியார். இங்க இருக்க வலுவான திராவிடர் இயக்கங்களினுடைய கட்டமைப்பு. இப்ப அதை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம். இல்ல அந்த ஃபோர்ஸை வந்து பெரியாருன்ற பெயரை பயன்படுத்தலைன்னா என்ன ஆகுறதுன்ற அச்சம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால்தான் நீங்க சொன்னீங்களான்ற அச்சம் எங்களுக்கு ஏற்படுது. சந்தேகம் வலுக்குது. இப்ப நீங்க பேரளவுல பெரியாரா இல்ல தந்தை பெரியாரை உள்வாங்கியிருக்கீங்களா? இப்ப என்னிடம் வந்து நீங்க கேக்குறீங்க, நீங்க வந்து கருப்பு சட்டை சும்மா போடுறீங்களா இல்ல கொள்கைக்காக போடுறீங்களான்னு. இதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கா இல்ல கேள்வி கேட்கிற உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு தான். எனக்கு தானே இருக்கு. இப்ப நான் தந்தை பெரியாருடைய படத்தை தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்னு நான் டிக்ளேர் பண்றேன்.
பண்ற வேலை அத்துணையும் தந்தை பெரியாரின் கொள்கைக்கு எதிரானது. ஜனநாயகத்திற்கு எதிராக நடக்கிறீங்க, மாணவர்களுக்கு எதிராக அடக்குமுறை பண்றீங்க, சமூக நீதிக்கு எதிராக பேசுறீங்க. இங்க என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு பாதி நேரம் தெரிய மாட்டேங்குது. மக்களோடு மக்களா வந்து நிக்க மாட்டீங்க. திருப்பரங்குன்ற ஆவணப்படத்துக்கு தடை விதிக்கிறீங்க, கருத்துரிமையை நசுக்கிறீங்க. தந்தை பெரியாரை விட கருத்துரிமைக்கான ஒரு அடையாளம் சொல்ல முடியுமா? என் கருத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கு, ஆனா என்ன சொல்லாதன்னு சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லைன்னு சொன்ன கருத்துரிமை போராளி தந்தை பெரியார். அதை தானே நாங்க இப்ப கேட்கிறோம். நாங்க பயணம் போறோம், எங்களுடைய கருத்தில் மாற்று கருத்து இருந்தா தாவேக்கா அதே இடத்துல கண்டன கூட்டம் போடுங்க. எப்படி இங்க பிஜேபி பத்தி நீங்க பேசலாம்னு அந்த இடத்துல கூட்டம் போட்டு கேளுங்க. அதை விட்டுட்டு கருத்தே சொல்லக்கூடாதுன்னு தடை விதித்து விட்டு தந்தை பெரியாரை முகப்பு படத்தில் வைத்துக் கொண்டால் தமிழ்நாடு நம்பிருமா? ஒரு வாய்ப்பாக தமிழ்நாடு உங்களை நம்பி இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்து கேள்வி வருமா வராதா? படத்துக்கு பயன்படுத்துறீங்களா இல்ல தந்தை பெரியாரை பாடமா ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல, ஆனா ஆசிரியர் வீரமணி அவர்களே தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு திராவிட கட்சிகள், குறிப்பா திமுகவினுடைய திராவிட கொள்கைகள் என்ன மாதிரி இருந்துச்சோ தந்தை பெரியார கொள்கை தலைவரா எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க, அப்படிதான் இந்த ஆட்சி இருக்கும்னு நம்புறோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ அதற்கு பிறகு இவங்களுடைய செயற்பாடுகள் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ புதிதாக ஒரு ஆட்சி வருது, கட்சியை தொடங்கிய ஒரு 3 வருடத்தில் ஆட்சிக்கு வராங்க. அந்த ஆட்சி எப்படி வேணா வந்திருக்கலாம், அந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் நாங்கள் போல, எப்படி வேணா வந்திருக்கலாம். அது மக்களுடைய தீர்ப்பு. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை மக்களை மதிக்கக்கூடிய இயக்கம் இது, மக்களின் முடிவுகளை மதிக்கக்கூடிய இயக்கம் இது. இப்போ அதன் அடிப்படையில் அவங்க ஆட்சிக்கு வராங்க, பெரியார் திடலுக்கு வராங்க, எங்கள் தலைவர் ஆசிரியர் சந்திக்கிறாங்க, நாங்கள் பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டோன்றாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த தலைவராக, திராவிடர் இயக்கத்தினுடைய மிக மூத்த தலைவராக, 10 வயதில் பேச தொடங்கிய ஒரு தலைவராக, தந்தை பெரியாரால் அடையாளம் படுத்தப்பட்ட ஒரு தலைவராக, கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் பாதையை தீர்மானிப்பது பெரியார் திடலும் ஆசிரியரும்னு சொன்ன அந்த ஒரு தலைவர் ஒரு முடிவாக என்ன சொல்றாங்கன்னா, கொள்கை வழியில் நீங்கள் பயணித்தால் அந்த பயணத்திற்கு எங்கள் ஆதரவு இருக்கும், ஆனால் நீங்கள் மாறி செயல்பட்டால் ரொம்ப மென்மையாலாம் இல்ல கடுமையாக கண்டிப்போம்னு நாங்க தீர்மானம் போடுறோம். கொடுக்க மாட்டீங்க. அதான் சேலம் பொதுக்குழுவினுடைய தீர்மானமே எங்களுக்கும் திமுகவும் இருக்கக்கூடிய தாய்ப்பிள்ளை விளைவு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குன்றப்ப கொள்கை வழியில் நீங்கள் செயல்படுகிற போது அந்த கொள்கை வழியிலான செயல்பாடுகளுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம், இல்லைன்னா கடுமையா எதிர்ப்போன்றோம். இன்றைக்கு கொள்கை வழியிலிருந்து அவர்கள் மாறுகிறார்கள், திசை திரும்புகிறார்கள். RSS பாணியை பிஜேபி பாணியை கையில எடுக்கிறாங்கன்றப்ப எங்கள் தலைவர் காட்டமான கடுமையான வன்மையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. நாங்க இதே மாதிரி இருப்போம், நீங்க எதிர்பார்க்காதீங்கன்றதையும் அவருடைய அறிக்கையில் தெளிவுபடுத்தியிருக்காரு. உயர்நீதிமன்றத்தை நாங்கள் நாடுவோம், நீதிமன்றத்தினுடைய அந்த பெர்மிஷன் கொடுத்த அந்த அனுமதியோடு எங்களுடைய பயணம் திரும்ப தொடரும். இது அப்படியே நீங்க நிப்பாட்டிடலாம் முடியாது. ஒரு வாய்ப்பாக இல்ல ஒருவேளை நீதிமன்றம் தடை விதித்தால் தடையை மீறி என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியும்னு அறிக்கை விட்டுருக்காருல்ல. அப்ப திராவிடர் கழகம் அந்த நிலைப்பாட்டில், எங்கள் தலைவர் அவருடைய நிலைப்பாட்டில் எல்லா நேரத்திலும் ஒரே கருத்து தான், மாத்திலாம் நாங்க கருத்து பேசல. கொள்கை வழியில் செயல்பட்டீங்க, இப்ப ஒண்ணு வேண்டாம், காலை உணவு திட்டத்தை நாங்க திரும்ப அமல்படுத்துவோன்றாங்க. நீ கொண்டு வந்ததுன்றதுனால எல்லாம் நிப்பாட்டல, நாங்க அமல்படுத்துவோம்னு சொல்லுறப்ப அது எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு நல்லது, அதை செய்யறீங்களா, ஆதரிப்போம். நான் முதல்வன் திட்டத்தினுடைய பெயரை மாத்துறீங்க அல்லது முதல்வர் படைப்பகத்தினுடைய பெயரை மாத்துறீங்கன்றப்ப பெயரை மாற்றுவது மட்டும் அரசியல் இல்ல, உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு நீட்டுக்கு எதிர்ப்பாக நீங்க நிக்கலன்னா உங்களை எதிர்க்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம்ல. இப்ப இதில் எங்கள் தலைவருடைய நிலைப்பாட்டில் எந்த இடத்துலயும் மாற்றம் இல்ல, தாவேக்கா அதனுடைய நிலைப்பாட்டை எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்குன்னு அது அர்த்தம். இல்ல, தேர்தலுக்கு முன்பாகவே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேக்கா தலைவரா அந்த நேரத்துல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே நீட் மட்டும்தான் ஒரே ஒரு படிப்பு இருக்கு, அதை தாண்டி எத்தனையோ படிப்புகள் இருக்கு, சோ அதற்காக உயிரை விடணும்லாம் அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு மேடையில பேசி அந்த கருத்துக்கு நாங்கள் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் நீட் மட்டும்தான் படிக்கணுமா, அதை தாண்டி வேற படிப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க? நீட் படிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா, இல்ல என்ன சிக்கல் இருக்கு இவங்களுக்கு? இங்க இது தாவேக்கா தமிழ்நாட்டினுடைய பல்ஸ் தெரிஞ்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா தமிழ்நாட்டுக்கென்று சில ஒருமித்த குரல்கள் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு இடையில ஒரு மக்களுக்கு இடையில ஜாதி இருக்கும், அவங்களுக்குள்ள மதம் இருக்கும், அவங்க கிட்ட கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனா இது எல்லாமே இருந்தாலும் கூட வெளிப்படையாக தன் ஜாதியை சொல்லுவதற்கு அவமானப்படக்கூடிய சூழலை தமிழ்நாட்டுல நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். எனக்கு ஒரு மதம் இருக்கு, ஆனா அது மத வெறியா மாறுச்சுன்னா நீ பிஜேபியான்னு தூக்கி அவங்கள வெளியே வீசுறதுக்கு தமிழ்நாடு தயாரா இருக்கும். இப்போ உன்னுடைய கடவுள் உரிமையோ இல்ல உன்னுடைய மத உரிமையோ உன் ஜாதி உரிமையோ உன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். ஆனா வெளியே வரப்ப அவங்களுடைய ஒருமித்த குரல் என்னவாக இருக்கும்னா சமூக நீதிக்கானதாக இருக்கணும், இடஒதுக்கீட்டுக்கானதா இருக்கணும், நீட் எதிர்ப்புக்கானதா இருக்கணும், மொழி உரிமைக்கானதா இருக்கணும், இந்தி எதிர்ப்புக்கானதா இருக்கணும், மாநில உரிமைக்கானதா இருக்கணும், சமத்துவத்துக்கானதா இருக்கணும். இத்தனை கிரைட்டீரியா யாருக்கு? கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்களுக்கு, ஆட்சியில் இருப்பவர்களுக்கு. இந்த எல்லையை விட்டு நீங்கள்
மீறி செயல்பட்டால் தமிழ்நாடு மக்கள் உங்களை அப்புறப்படுத்திடுவாங்க. இப்ப அதிமுகவுக்கு அதுதானங்க நடந்துச்சு. அவங்க அதிமுகவுடைய நீங்க பிஜேபிக்கு அடிமை சேவகம் பண்ண முடியும்? அதிமுக டிக்ளேர் மட்டும் தாங்க பண்ணல நாங்க உங்களுக்கு அடிமை சேவகம் பண்றோம்னு. அவங்க ஆட்சி காலத்திலேயே தடை விதிக்காத விஷயத்துக்குலாம் நீங்க தடை விதிக்கிறீங்கன்னா நீங்க எக்ஸ்போஸ் ஆவீங்களா மாட்டீங்களா? இப்ப தமிழ்நாட்டினுடைய ஒருமித்த குரலிலிருந்து ஜோசப் விஜய் அவர்களோ நிர்மல்குமாரோ விலகி நிற்கக்கூடிய சொற்கள் தான் நீட் மட்டும்தான் படிப்பா? இது பிஜேபியின் குரல், பார்ப்பனியத்தின் குரல், ஆரியத்தின் குரல். அப்பட்டமாக சிடிஆர் நிர்மல்குமார் நீ பிளம்பர் ஆகு, கார்பெண்டர் ஆகுது, அதுக்கு தான் இன்னைக்கு மவுஸ் இருக்குன்னு சொன்னா நாங்க கோவம்லாம் படாம ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், உங்க வீட்டு பிள்ளைங்களா ஆக்குங்க. யார் சொன்னாலும் சரி, யார் வேண்டாம்னா யாராவது கையை பிடிச்சி இழுத்தமா, நீ உங்க வீட்டு பிள்ளைய டாக்டர் தான் ஆக்கணும், உங்க வீட்டு பிள்ளை இன்ஜினியர் தான் ஆக்கணும்னு பேசுறவங்க யாரையாவது நம்ம சொன்னோமா? உங்க வீட்டு பிள்ளைங்க பிளம்பர் ஆக்குங்க, கார்பெண்டர் ஆக்குங்க, என்ன வேலைனாலும் ஆக்குங்க. தலைமுறை படிக்காம எங்க பிள்ளைங்க இருக்குல்ல, நான் எங்க பிள்ளைங்க நான் என் வீட்டு பிள்ளைய சொல்லல, தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின முதல் தலைமுறையா கல்லூரி வாசல மிதிச்சிட மாட்டோமான்னு கனவுகளோடு வரக்கூடிய கிராமப்புறத்துல இருந்து எங்க குழந்தைங்க வருது இல்ல, அந்த குழந்தை என்ன ஆசைப்படுதோ நீ ஆசைப்படாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த கனவோடு வர பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு தான் நாங்க போராடுறோம். இனிமே நானும் நீங்களும் போய் டாக்டர் படிக்க போறோமா? ஏங்க போராடுறோம்? கனவோடு வர எங்க பிள்ளைங்கள அனிதா மாதிரி கொல்றாதீங்க. அந்த பிள்ளை பண்ணது தற்கொலையா? திட்டமிட்ட இந்திய ஒன்றிய அரசு கட்டமைப்பினுடைய படுகொலை அது. அது போல இன்னொரு எங்க குழந்தை உருவாயிடக்கூடாதேன்னு போராடிக்கிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு மேல 22 24 குழந்தைங்களை கொன்றிருக்கோம். லிட்டரலா நீட்டுன்ற பேர்ல நீங்க கொன்றிருக்கீங்க ஒன்றிய அரசு. இந்த வருஷம் எத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க தெரியுமா நீட்டுக்கு? தாவே காட்சி வந்த பிறகு நடந்தது சொல்றேன். சத்தம் வந்துச்சாங்க, இரங்கல் அறிக்கை கொடுத்துருப்பீங்களா? திமுக ஆட்சியில் சிட்டிங் சிஎம்மா இருந்துகிட்டு அவர் ஒன்றிய அரசை எதிர்த்து நீட்டை எதிர்த்து எவ்வளவு குரல் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா விட்டுருங்க, நாங்க கேட்கல. குரலே நீங்க கொடுக்கவும் வேண்டாம். குரல் கொடுக்கக்கூடிய எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. சட்டப்படி அதை எதிர்கொள்வோம். ஓகே, இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ணலான் இருக்கீங்க? எங்கள் திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைமை என்ன சொல்லுகிறதோ அதை கேட்கக்கூடிய கட்டுப்பாடு மிகுந்த இயக்கம். திராவிட கழகத்தின் தலைவராக எங்கள் ஆசிரியர் நேற்றைக்கு விடுதலையில் ஒரு நீண்ட தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதிலே எங்கள் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த மாதிரி என்னென்ன நடந்துச்சுன்றதெல்லாம் விவரிச்சுட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்குவோம். தடையை மீறி நடக்க முடியாதுன்றதுக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போல, சட்டப்படி நடத்துவதற்காக போகிறோம். அங்கு எங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குது, அனுமதி கொடுக்கப்படுதுன்னா மீண்டும் இது அப்படியே தொடரும். அனுமதி மறுக்கப்பட்டால் அப்போது அதை எப்படி தொடர்வது அப்படின்றதும் எங்களுக்கு தெரியுன்றது தான் அந்த அறிக்கையினுடைய நிலைப்பாடு. தலைவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு இங்க இளைஞர்கள் தயாராக இருக்காங்க. ஓகே, இப்ப தாவேகா அரசை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா மக்கள் மீது அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க, பிரச்சனைகள் மீது அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குல்ல. இது மேபி அவங்க இப்பதான் புதியவர்களா வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் அவங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் சமூக வலைத்தளங்கள்ல பரப்புறாங்களே. எதற்கெத்தாலும் நீங்க விஜய் அவர்களையோ இல்ல தாவேகா அரசையோ குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மைண்ட் செட் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லைங்க, அவங்கள உண்மையே நாளுக்கு பிறகு உயிர் தெளிந்திருக்காங்க. அவங்க நீட்டு பிரச்சனைக்குன்னா நீங்கள் என்ன எங்கள் அண்ணன் ஆட்சியில் மட்டும் போராட்டம் பண்ணுறீங்கன்றாங்க. 2024 நாங்கள் ஆதரித்த திமுக ஆட்சியில் தானே பேரணி போனோம், இருசக்கர வாகன பரப்புரை போனோம், ஆர்ப்பாட்டம் எத்தனை பண்ணியிருக்கோம், கணக்கு வழக்கு இல்லாமல் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம். இந்த முறை தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. இப்போ எங்களுக்கு கணக்கு, நான் தான் சொல்கிறேனே, அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கணக்கு இருக்கலாம், திராவிடர் கழகத்துக்கு அடுத்த தலைமுறை கணக்கு தான். எங்களுக்கு யார் ஆட்சியில் இருந்தாலும் யார் ஆட்சியில் நின்றாலும் அவர்களை வைத்து எங்கள் பிள்ளைங்களை எப்படியாவது படிக்க வச்சிடணும், எங்கள் பிள்ளைங்களை எப்படியாவது சமூக நீதி வாங்கி கொடுத்துடணும், எங்கள் பிள்ளைங்க இடஒதுக்கீடு காப்பாற்றிடணும், எங்கள் பிள்ளைய டாக்டர் ஆக்கிடணுன்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கம் இது. இந்த இயக்கத்துக்கிட்ட நீங்கள் அப்போ போராடினியா இப்போ போராடினியான்னு கேட்கறது அபத்தம். இப்போ உங்களுடைய பார்வைக்கு, இந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை குறைபாட்டுக்கோ அல்லது இந்த விஷயத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு குறைபாட்டுக்கோ நீங்கள் எங்கள் அண்ணனை மட்டும் சொல்கிறீங்க, ஏங்க கேட்கக்கூடாதா? கேள்வி கேட்பதற்கு அப்பாற்பட்டவரா? இல்லை, தமிழ்நாடுன்னு இல்லை, எப்படி மோடியை நீங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவராக வைத்திருக்கீங்களோ அது மாதிரிலாம் தமிழ்நாட்டில் எந்த லீடரே வைக்க முடியாது. தமிழ்நாட்டில் எந்த லீடராக இருந்தாலும் கேள்விக்கு உட்பட்டவர் தான். தந்தை பெரியார் மீது அத்தனை விமர்சனங்களை முன்வைக்கிறப்ப நாங்கள் பதில் சொல்கிறோம்ல. இப்போ உங்கள் தலைவர் மீது விமர்சனம் வந்தால் நீங்கள் எடுத்து காட்டுங்க. ஒன்றுமே இல்லைங்க, நீட்டுக்கு எதிராக உங்கள் அண்ணன் எங்கே பேசினாருன்னு ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க சோஷியல் மீடியாவில், அதுக்கு என்ன பதில்? எங்கள் அண்ணன் எங்கெல்லாம் பேசியிருக்காருன்னு போஸ்ட் எடுத்து போடுறது தானே பதில். அதை விட்டுட்டு நீ அவர் பேசினப்ப கேட்டியா இவர் பேசினப்ப கேட்டியான்னு மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலை இல்லையா? கேட்குறாங்க போன சிஎம் என்ன பேசினாருன்னு, ரெக்கார்டு எடுத்து டிஎம்கே காட்டுறாங்க, இந்த பாருப்பா இதெல்லாம் பேசியிருக்காங்க, எதிர்ப்பு களத்தில் நின்றுருக்காங்க, டெப்டி சிஎம் அவரே முன்னின்று போராட்டத்தில் முன்னாடி நின்றுருக்காரு, உண்ணாவிரத போராட்டத்தை முடிச்சு வைக்கிறதுல பேசியிருக்காரு, கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்காரு, இதெல்லாம் அவங்க இளைஞரணியில் பண்ணதுன்னு காட்டுறாங்கல்ல.
நீங்கள் 70 நாளில் என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்டாலே 70 நாளில் என்ன பண்ண முடியுன்றீங்க. இல்ல அமைச்சர்கள் இந்த விஷயத்தை சரியா தான் கையாளுறாங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த நீட் விவகாரத்துல? இல்லை எந்த அமைச்சர் சரியாக கையாண்டாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நேற்று வந்து மேகதாது பற்றி கேட்டப்ப நீர்வளத்துறை அமைச்சர் வந்து சிரிச்சுக்கிட்டே நடக்கிறாரு. இந்த நீட்டை பற்றி கேட்டப்ப அனுமதி வாங்கி நடத்தினா நாங்கள் ஒன்றும் பண்ண மாட்டோம்னு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்னார். எனக்கு தெரில போராட்டம்ன்றதே அப்படியே போகிறவங்களா இல்லை அனுமதி வாங்கி பண்ணுவாங்களான்னு தெரில. மாணவர்கள் போராட்டம் திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை முறைப்படி நாங்கள் அனுமதி பெற்று தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அனுமதி வாங்கின எங்களுக்கு இந்த நிலைமை தானே. இதில் எந்த அமைச்சருடைய நிலைப்பாடு நீட்டுக்கு ஆதரவாகவோ இல்லை எதிர்ப்பாகவோ இருக்குது? நீட்டுக்கு ஆதரவாங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னும் அவங்க வாயை திறக்கலை. எதிராக எத்தனை பேர் இருக்காங்கன்ற ஸ்டேட்மெண்ட் நம்மக்கிட்ட இல்லை. சரி, நாங்கள் எதிராக இருக்கோன்னு சொன்னாலும் நேற்று ஃபுல்லாக இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கே, அதுக்கு பிறகு யார் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா? இது ரொம்ப ஆபத்தான போக்குங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன். சிட்டிங் சிஎம்மாக நான் எதையுமே பேச மாட்டேன். பேசுனா நான் இப்படி தான் பேசியிருப்பேன்னு நீங்கள் யூகிச்சுக்கணும். நீங்கள் யூகிக்கிறதுல தப்பு இருந்தால் அது உங்கள் பிரச்சனை. நான் சரியாக தான் யோசிப்பேன்னு நீங்கள் நினச்சிக்கணும். இதானே நடக்குது. நான் சொன்ன ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுது? அப்போ அப்படி தான் இருக்கு ஆட்சி. அவங்க எதுவுமே பேச மாட்டாங்கன்னா நம்ம என்ன, நமக்கு இதான் வேலையா? டீகோட் பண்ணுறது தான் வேலையா? அவர் நின்னா இதுதான் அர்த்தம், அவர் சிரிச்சா இதுதான் அர்த்தம், டீகோட் பண்ணுறது தான் நமக்கு வேலையா? ஷூட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கோம், நம்மளே டீகோட் பண்ணி இந்த பாடலுக்கு இந்த வசனத்துக்கு இதுதான் அர்த்தமாக இருக்கும்னு. தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது ஆட்சி இல்லையா? இதுக்கு பின்னணியில் யாருன்ற கேள்வியை தானே தமிழ் சமூகம் எழுப்புது. ஓகே, அப்போ ஸ்டில் பின்னணியிலேருந்து யாரோ இயக்குறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கா? தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல இப்போ நான் நிகழ்ச்சிக்கு போகிறேன், மதிவதனி கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் இப்படி பிரச்சனை நடந்திருக்கு, இங்கே இந்த பிரச்சனை நடக்கும்னு நாங்கள் பயப்படுறோம், இல்லை முன்னெச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த காவல் நிலையத்தில் அந்த இடத்தில் இந்த வாய்ப்பு இருக்குது, இது வந்து ஒரு சலசலப்புக்குரிய இடம், இல்லை இது வந்து கொஞ்சம் பதட்டமான சூழல்னு. தமிழ்நாடு முழுவதும் எப்படி ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்? எப்படி உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தின் மைய இடமாக இருக்கக்கூடிய பெரியார் திடலில் அத்தனை போலீஸை அரசினுடைய நாலேஜ் இல்லாமல் குவிக்க முடியுமா? அரசினுடைய நாலேஜ் இல்லாமல் ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்நாடு முழுவதும் எல்லா காவல் நிலையங்களுக்கும் ஒரே மாதிரி போகுமா? எல்லா இடத்துலும் ஒரே மாதிரி அனுமதி மறுப்பாங்களா? முதலமைச்சரே டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவருக்கு எழுதின காவல்துறை இருக்காங்க. இல்லை என்ன இதுல பிரச்சனைனா இதெல்லாம் நம்மளே தான் பேசிட்டு இருக்கோம். இதுல முதல்வர் இருந்திருப்பாரா? இதுல அவர்கிட்ட தான் உள்துறை இருக்கு, காவல்துறை அவருக்கு கீழே தான் வருதுன்னும் போது அவரே டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரான்னு கேட்குறேன். முதல்வர் டைரக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா இல்லையான்றத அவர் தான் வெளியே வந்து நான் கொடுக்கலப்பா, காவல்துறை அதுவா நடந்துக்குச்சுன்னு சொன்னா அது அவருடைய இயலாமை. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, காவல்துறை அதுவா நடந்துருச்சுன்னா அது அவருடைய இயலாமை. நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் நடந்துச்சுன்னா அப்போ நீங்கள் பிஜேபி பக்கம் நிற்குமான்னு தமிழ்நாடு கேள்வி கேட்கும். அதனால அவர் சைலண்டாக இருக்கார். ஓகே, நம்மளே முடிவெடுத்துக்க சொல்றாரு, நீங்களே முடிவெடுத்துக்கங்க. ஸோ இந்த அமைதி இப்படியே இருந்தா அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு இது எந்த அளவுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றிற்கும் எதிர்ப்பு குரலை கொடுத்து 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 போராடி போராடி தான் உட்காந்துருக்கோம். இப்போ நானும் நீங்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறது யாரோ ஒருத்தருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஒரு ஃபீமேல் ஆங்கராக இந்த கடந்து வந்த பாதையை யோசிக்கிறப்ப தான் உங்களுக்கு அது எவ்வளோ போராட்டம்னு தெரியும். நான் இன்னைக்கு 3 டிகிரி வாங்கியிருக்கேன், நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னோட போராட்டம் எனக்கு தான் தெரியும். இப்போ நீங்களும் நானும் உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி பெரிய போராட்டம் இருக்குது. தமிழ்நாடு அரசியல் சூழலில் சொல்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போராடி போராடி தமிழ்நாடு வாங்கி வச்சுருக்கோம். அதை நீங்கள் அப்படியே கொண்டு போகணுன்னுலாம் நாங்கள் கேட்கல. இதை பின்னாடி கொண்டு போனீங்கன்னா எதிர்ப்போம், கண்டிப்பாக எதிர்ப்போம். சைலண்ட்டாக இருக்கிறதுன்றது எல்லா காலகட்டத்திலும் அமைதியெல்லாம் தீர்வு கிடையாது. இந்த போக்கு காவல்துறையை வச்சு மாணவர்கள் போராட்டத்தை முடக்கிறது, தீகாவினுடைய பேரணியை முடக்கிறது அப்படிங்கிறது இயலாமை அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை தெரிஞ்சே பண்றாங்க வேணும்ட்டே இதுதான் அவங்களுடைய திட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தெரியாமல் இது எதுவும் நடக்க முடியாது. தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்கலாம். இது எல்லாம் சீக்வன்ஷியலாக நடக்குது. முதல்ல ஒரு மாணவர்கள் போராட்டத்துக்கு அனுமதி கேட்குறாங்க, அனுமதி மறுக்கப்படுது. தடையை மீறக்கூடிய மாணவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போறீங்க. அதற்கு பிறகு அமைதி வழியில போராடுற மாணவர்களை படுத்தப்பட்டாங்க, குண்டுக்கட்டாக தூக்கிட்டு போகல, அப்படிதான் அமைச்சர் சொன்னாரு. ஓ, இது எப்படி? இது எடை குறைப்பாளர் மாதிரியா? பார்ப்பனர் அல்லாதவர்கள் பண்ணா திருட்டு, பார்ப்பனர் பண்ணா எடை குறைப்பு மாதிரியா? இது என்னங்க கணக்கு? அமைச்சர் அப்படிதாங்க சொன்னார். அவர் 1000 சொல்லுவாருங்க. அவர் என்ன எதை சொல்லலை? அவரு எல்லாத்தையும் இப்போ பட்டிமன்றங்களில் எதெல்லாம் வருமோ அதெல்லாம் திரையில தெரியறதெல்லாம் தரையில் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. அதற்கு பிறகு நடத்தக்கூடிய ப்ரொமைசஸ்குள்ளே போறது, நீட்டை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றது யார் ஸ்டாண்டு? தமிழ்நாடு அரசினுடைய ஸ்டாண்டா? சரி, அப்போ அமைச்சர் என்ன சொன்னார்? அதே அமைச்சர் அனுமதி பெற்று நடந்தால் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். நேற்றுக்கு எங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தானே இது பண்ணோம். இதில் என்னென்னா இவங்களுக்கு நமக்கு புரிய வைக்க முடியல. அனுமதி மறுத்தால் தான் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பாங்க, அனுமதி இருக்குன்றதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக வராது. இப்போ அனுமதி மறுத்த கடிதங்கள் வருது, அந்த கடிதங்களை நாங்கள் காட்டுறோம்.
அந்த விண்ணப்பங்கள் நாங்கள் கொடுத்த விண்ணப்பங்களை காட்டுறோம். அதற்கு பிறகும் இவ்வளோ டீப் சைலண்டாக இருக்காங்கன்னா இது தெரிந்து நடந்தால் நாங்கள் பிஜேபி தான், நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான், நாங்கள் ப்ராக்சி தான் ஒத்துக்கிட்டதா அர்த்தம். தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொன்னால் கவர்னன்ட் பண்ணுற ஒரு ஆளுமைக்கான இயலாமை அது. எங்களுக்கு ஆளுமை இல்லைன்னு ஒத்துக்கிறது. இது ரெண்டில் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு அவங்க தெளிவுபடுத்தணும். ஓகே, ஸோ தெளிவுபடுத்துவாங்களா, அதற்காவது பேசுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நன்றி. நன்றி.